என்ன பார்த்தா உனக்கு வந்து என்ன கேன பையன் மாரி வந்து தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து விஜய் பார்வதி வந்து பயங்கரமா வந்து திட்டுன்னு திட்டுனத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் வந்து அந்த கிச்சன் ஏரியால வந்து இருந்தாங்க. இந்த மாரி சாண்ட்ரா ரொம்ப ஓவரா பண்றாங்க. அவங்க வெளிய போய் உட்காந்துட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. போயிட்டு தண்ணிய குடுத்துட்டு ஒழுங்கா டக்குனு வா அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாரு. சரின்னு சொல்லி அவரும் வந்து தண்ணிய குடுத்து அனுப்பிச்சாரு. ஸோ அவங்க வழக்கம் போல போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுறாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவரும் வந்து போய் படுத்துட்டாரு. ஸோ அந்த ஒரு பேசின விஷயங்கள்லாம் அவங்க திரும்ப திரும்ப என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க சாண்ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது விக்ரம் சுக்ரம் வந்து கடந்து வந்த பாதையை வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ சாண்ட்ரா அந்த ஒரு பாயிண்ட்டை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து கடந்து வந்த பாதையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்படுறான். என் கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க. இப்போ விக்ரம் என்ன நினச்சிட்டு இதை வந்து சொல்கிறான் அப்படின்னா, என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு என்ன சொல்கிறான். அதை வச்சு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இப்படிலாம் யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீ ஆடு, நல்லா கேம் ஆடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே வந்து கமருதீன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப தெளிவாக அவங்க கேம் ஆடுறாங்க. நீயும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? நான் ஒன்று அப்பயே வந்து நான் போயிட்டு பாட்டில குடுத்துட்டு வான்னு சொல்லி வெயிட் பண்றேன். அங்க போய் கை ஆட்டிட்டு நீ அனலைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாரி வந்து அவங்களே வந்து ஒரு சிம்பத்தி கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அடிக்கடி அந்த பிக் பாஸ் வந்து சீசன் 18 வரையும் சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஹிந்தியில அவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ இவங்க வந்து பயங்கரமாக சிம்பத்தி கேம் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிற மாரி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ற நீ. இப்போ இவ்வளோ நேரம் பேசினியே அவங்க வந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு? அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நீ வந்து கேட்டுட்டு, நீ வந்து அவ்வளோ நேரம் இங்கே ஒருத்தங்கிட்ட வந்து நான் தண்ணி குடுத்துட்டு வரேன்னு சொல்லி, ஒரு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனியே, அத ஏதாவது யோசிச்சியா? அப்படின்னு சொல்லி அவர் செம்ம திட்டிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா, நான் அங்கே இருந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கேரா வந்து பேச போகிறேன். ஆனா, என்ன ஒரு மீடியமா யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டேன், தூக்கம் வருதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்வதிக்கும் வந்து அவங்க கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்திருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் அவங்களும் வந்து ஒரு வேளை கேம் தான் ஆடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லா பிக் பாஸும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து, ஓகே, அப்போ அவங்க பிக் பாஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா, இத்தனை பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்படியெல்லாம் வந்து பண்ணால் நம்ம மக்கள் வந்து ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது தெரிஞ்சும் அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல வந்து வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.